எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய கிச்சன் யூட்டென்சில்ஸ். ஹாட் பாக்ஸ்லாம் வந்து நிறைய ஷேப்ஸில் அழகழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃப்ளோரல் டைப்பில், அப்புறம் வாட்டர் பாட்டில் வுட்டில் கூட இருந்தது. ஃப்ளாஸ்க் வெரைட்டிஸும் நிறையா இருந்தது. கிளாஸ் வேர், டப்பர் வேர், சிக்னோரா வேர்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி யூட்டென்சில்ஸ், கிச்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்பூன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ ஹோட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் அதெல்லாமே செட்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து சீர்வரிசை ஜாமான்கள்னு சொல்லி தனியாக வச்சுருந்தாங்க. டிஃபன் ஐட்டம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறக்கூடிய பாக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் கேன் வெரைட்டிஸ், வாட்டர் கேன், ஃப்ளாஸ்க் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கொண்டு போகிற மில்க் பாட்டில்லேருந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஃபீட் பண்ணுற பவுல் வரைய எல்லாமே யூனிக்காக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. யூனிக்னு சொல்கிறத விட நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து 249 போட்டிருக்கு. கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி பிளேட்ஸ், அப்புறம் டோரா போட்ட மாதிரி பிளேட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் தனித்தனியாக கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்ற மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய பிளேட்ஸே வந்து அதிகமாக இருந்தது. அப்புறம் ட்ரே, நம்ம காஃபி ஜூஸ் கொடுக்கக்கூடிய ட்ரேலேருந்து இந்த மாதிரி கப்ஸ் வெரைட்டிஸ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம தனித்தனியாக தேடி எடுக்கிறத விட இந்த மாதிரி ஹேங்கிங்கில் போட்டிருந்தாங்க. ஸோ கலர்ஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் சீர் ஜாமான்கள். ஸ்பூன்ஸ் இது எல்லாமே கரண்டி இந்த மாதிரி ஹேங்கிங்கில் தொங்குறது. இதெல்லாம் வெங்கல ஜாமான், பித்தளை, செம்பு, இதெல்லாம் பூஜை சாமான்கள். இடியாப்பம் புளிகிறது, அப்புறம் சாம்பிராணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. இதெல்லாம் சாம்பிராணி வைக்கிறது. அப்புறம் நம்ம ட்ராஃபிலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஐட்டம்ஸும் இருந்தது. ட்ராஃபிலாம் வாங்குவாங்க இல்லையா, ஏதாவது கேம்ஸ்க்கு, அந்த மாதிரி ட்ராஃபீஸ்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட் ப்ரைஸில். காமாட்சி விளக்கு, மணி, அப்புறம் தூபம் காட்டுற கரண்டி எல்லாமே இருந்தது. இதெல்லாம் விளக்கு. இந்த விளக்கு அழகாக இருந்தது, ஃப்ளார் மாதிரி. குத்து விளக்கெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, ஹைட் பேஸ் பண்ணி. நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விளக்கு வந்து இந்த மாதிரியும் காமாட்சி விளக்கு கீழே வந்து கப் ஷேப்பில் இருந்தது. இது வந்து ஓல்டு மாடல். நான் முன்னாடி காமிச்சது வந்து நியூ மாடல், கப் ஷேப்பில் இருந்திருக்கு. அஷ்டலக்ஷ்மி வச்ச காமாட்சி விளக்கு, அப்புறம் மணி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைய எல்லாமே இருந்தது. இந்த மாதிரியான ஹோட்டல் யூட்டென்சில்ஸ் கூட இருந்தது. அப்புறம் தேங்காய் உரிக்கிறதுலேருந்து எல்லாமே இருந்தது. வுட்டில் இருந்தது, சப்பாத்தி கட்டை, அப்புறம் இந்த மாதிரியான மத்து பருப்பு கிடையாது எல்லாமே வந்து சில்வர்லேயே இருந்தது, வுட்டிலே இருந்தது. ஸோ இதெல்லாமே இரும்பு பாத்திரம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இரும்பு பாத்திரமும் நிறைய இருந்தது. ஹோட்டல் யூட்டென்சில்ஸ் நிறைய இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கிற ஜூஸர்ஸ், மிக்ஸி, அப்டேட்டடான மிக்ஸி எல்லா ஐட்டம்ஸும் காட்டுறேன். இதெல்லாம் ஸ்டாண்டு. பாத்திரம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அரிசி ட்ரம்மில் இருந்து எக்கச்சக்கமாக. இல்லாத ஐட்டம்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே இருந்தது. இதெல்லாம் ஆயில் ஸ்பூன்ஸ், அப்புறம் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடியது, ஸ்பூன் ஹோல்டர். என்னோடய சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம்
வளையம் மாதிரி வந்திருக்கிறத வச்சுருந்தோன்னா வெளியே விழுந்துடும் ஸ்பூன்ஸ். எல்லாமே கரண்டி வெரைட்டிஸ் ஸ்பூன்ஸ்லாம் இருந்தது. எல்லாம் மில்க் பாட்டில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது 240 ரூபாலேருந்து சில்வர் மில்க் பாட்டில் இருந்தது. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். மேலே இருக்கிறது சப்பாத்தி தேய்க்கிறது, சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கேரட், இஞ்சி இந்த மாதிரி சீக்கிறது. ஸ்பூன்ஸ் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றுற ஸ்பூன்ஸில் வெஜிடபிள் கட்டர், லைட்டர் இந்த மாதிரியான ஸ்பூன் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த லேயராக இருக்கிறதுல ஸ்பூன் வச்சோன்னா கீழே விழுந்துடும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோல்டரில் ஹோலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்பூன் விழுகாது. இந்த மாதிரியான கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் ஜூஸஸ்க்கு நிறைய இருந்தது, கலர்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி கிளாஸ்வேர்ஸ் இருந்தது. ஸோ மங்கில் இந்த மாதிரி ஜாடிகள் இருந்தது. பெரிய பெரிய ஜாடி கூட 250 ரூபா ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த குட்டி ஜாடி 30 ருபீஸ், 29 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. சின்னதாக இந்த மாதிரி பெரிய ஜாடி, உப்பு ஜாடி, அந்த காலத்து ஜாடி, அதுவும் 250 ரேஞ்சஸில் இருந்தது. ஆயில் டிஸ்பென்சர், அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், ஆயில் ஊற்றி வச்சுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வெள்ளைப்பூடு, இஞ்சிலாம் தட்டுறதுக்கான ஒரு இது, அப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னட்டு. ஸோ இந்த மாதிரி சீர்வரிசை சாமான்கள்லாம் அதிகமாக இருந்தது. ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இரும்பு கரண்டி, இரும்பு பெரிய சட்டியிலேருந்து எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாமே களி கிண்டுற மத்து, பருப்பு கடையிற மத்து, அப்புறம் வடை அரிக்கிற கரண்டி, அப்புறம் பருப்பு கடையிற மத்து எல்லாமே இது சில்வரில் உள்ள மத்து. ஸோ தேங்காய் உரிக்கிற கம்பிலாம் இருந்தது. மினி இட்லி பாத்திரம், அப்புறம் இட்லி பாத்திரத்துலேயே குட்டியிலேருந்து அப்புறம் டபுள் லேயர் வரைய இருந்தது. ஒரு சில இதில் ட்ரிபிள் லேயரும் இருந்தது. ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ், வடைச்சட்டி கலெக்ஷன்ஸ், மண்வெட்டி, முக்காலி எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.